ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் 11 இந்த படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 11 இந்த படத்தில் முதலே ஸ்டார்டிங்கிலே ஒரு பயங்கரமான முறையில் ஒரு சைக்கோ கொலைகாரன் வித்தியாசமாக எல்லாத்தையுமே கொன்னுட்டு எல்லாத்தையுமே எரிச்சு போட்டு போயிடுவான். எதுக்கு எரிக்கிறான் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்டா எல்லா பசங்களையும் எரிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு போலீஸ்காரன் கண்டுபிடிக்க வருவார். அவர் கண்டுபிடிக்கல, முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி போயிடுவார். பெரிய மேலிடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. யாருன்னு கண்டுபிடியா, என்னையா இப்படி அடுத்தடுத்து கொலை நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இவர் ஒரு கரெக்டாக ஒன்று கண்டுபிடிக்க போயில அப்போன்னு பார்த்து அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுவார். ஆக்சிடென்ட் ஆகிறவனே அவர் ஒரு கோமா நிலையம் போயிடுவார். அங்கே போனவொடனே அடுத்த நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த போலீஸ் ஆஃபீஸரை இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஜாயின் ஆவார். இப்படி ஜாயின் ஆகிக்கல யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கண்டுபிடிக்க போயில அடுத்தடுத்து கொலை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கொலை பின்னாடி யார் இருக்கா, எதனால் அந்த கொலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிக்க உள்ளே போனால் இரட்டை பசங்க இருப்பாங்க. எல்லாமே ரெட்டை பசங்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரே ஸ்கூலில் இருந்தவங்க. அப்படி இருந்ததில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ காமிப்பாங்க. அந்த ஃபோட்டோ குரூப்பில் 11 பேர் 11 அப்படிம்பாங்களே, அந்த 11 பேர் எல்லாருமே ரெட்டையாக இருப்பாங்க. அந்த ரெட்டையாக இருக்கையிலே இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தங்களாக இறந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தன்னோட கூட உள்ளவங்க தம்பி அண்ணன் இந்த மாதிரி இறந்தது, தங்கச்சி இந்த மாதிரி இறந்ததை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. எதனால் இவங்க சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கலே தெரியும். இவங்களே கொல்ல வச்சு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி பண்ணி தான் எல்லா கொலையுமே நடந்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்ச உடனே அதுக்கடுத்து யார் கொலை பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் தான் பெஞ்சமின் அப்படிம்பாங்க. என்னது பெஞ்சமினா அப்படிங்கல, அவன் எப்படி இதானா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஸ்கூலில் நடத்தின அந்த டீச்சர்கிட்ட போய் விசாரிப்பாங்க. அந்த டீச்சர் தான் அபிராமி இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெஞ்சமின் 2 பசங்க, இப்போனா அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போனா ரோட்டோரம் பிளாட்பாரத்தில் தங்கியிருந்தாங்க. அந்த பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு செஸ் மூலமாக நல்ல திறமை அதிகமாக இருக்குது. அதனால செஸ் விளையாடுறதுக்கு இந்த பசங்களை நம்ம ஸ்கூலில் சேர்த்தா நல்லா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அவங்கள சேர்த்தாரு. எங்கள் ஸ்கூலும் நல்லா டெவலப் ஆச்சு, அவங்களும் நல்லா இதானாங்க. இதனாலே இவங்களுக்கு உதாரணம் அப்படி சொல்லியிருக்காண்டி இந்த பசங்க எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதனாலே எல்லா பசங்களோட பேரண்ட்ஸும் இந்த பசங்களை பார்த்து திருந்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்கள சொன்னோடனையும் அவங்க எல்லாமே இவங்க மேலே பொறாமப்பட்டு இந்த பசங்க ஒரு பையனை இது பண்ணி ரொம்ப லைட்லாம் டார்ச்சர் பண்ணி அது இதுன்னு ரொம்ப கொடுமைப்படுத்தி கடைசியில் அந்த பையனை சாகடிச்சிட்டாங்க. அதனாலே பெஞ்சமினுக்கு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. அந்த கோவத்திலே அவன் வெளியில் போயிட்டான். போன உடனேயுமா அதுக்கடுத்து எங்கள் ஸ்கூலும் எரிஞ்சு போச்சு, அங்கே உள்ள எல்லாருமே எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கல. சரி, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விசாரிக்க போவாங்க. விசாரிக்க போகல அங்கே கூட ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி பெஞ்சமின் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தம்பி கல்லறையில் அப்போக்கப்போ பூ வைக்க வருவாராம் அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கல கடைசியில் அந்த போலீஸ்கார் தான் அந்த இதாக இருப்பார். அப்போ இவராக தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா கடைசியில் தான் ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னா, இந்த படத்தில் நம்மளோட ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ தான் அந்த பெஞ்சமினே. அவர் தான் எல்லாத்தையுமே உள்ளே கண்டுபிடிச்சி இந்த 2 பேரை எல்லாத்தையுமே என்ன பிரித்த மாதிரியே நீங்கள் எல்லாருமே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொண்டுக்கிட்டு இருப்பார். கடைசியில் அரெஸ்ட் பண்ண அப்புறமும் என்ன ஆகுனா, அவர் ஒரு ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலில் போன அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்னா, செஸ் விளையாடுறப்போ எல்லாத்துக்குமே ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் இருக்கும். ஆனால் பெஞ்சமினுக்கு மட்டும் சிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருப்பான். அதுதான் பயங்கரமாக அவன் முக்கியமான இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்து சரி ஏபின்னு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா, அப்போ சீனா என்ன அப்படின்னு பார்க்கல அங்கே ஒரு பெரிய ரவுடியோட அவனை பேங்கில் முதல் ஸ்டார்டிங்கில் கடத்துகிற மாதிரி காமிப்பாங்க. அவனை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அவனோட அண்ணன் இன்னொருத்தர் இருப்பான், அவனை கொல்றதுக்கு தான் ஜெயிலுக்கே போனான், அப்படி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுனே அவனே போட்டு தருவாங்க. போட்டு தள்ளினவனையும் அடுத்து ஒரு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு போலீஸ் நார்மலாக ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவர் என்னென்னா இதய நோயில் இது பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அவங்க பசங்க கூட இருப்பான், அவர் பையன் மட்டும் தான் இருப்பான், ஒய்ஃப் இறந்துருக்கும். அப்போ இவர் சாகிறப்போ சொல்லுவார், இந்த மாதிரி நான் வேதனைப்பட்ட மாதிரி இந்த பசங்களால் உன் பையன் உன்னை விட்டு வேதனைப்படக்கூடாது, அதனால் என்னோடய இதயத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாத்திரையை முழுங்கி அப்படியே இறந்துடுவார். இது அந்த படத்தோட ஸ்டோரிங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அந்த ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு பசங்களை கேலி பண்ணுறது இது பண்ணுறதுனால அவங்க எந்த அளவுக்குலாம் மன உளைச்சலாகி அவங்க மைண்டு எந்த அளவுக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவங்க எந்த அளவுக்குலாம் முயற்சி இந்த மாதிரி தற்கொலை பண்ண இந்த மாதிரி ஆகுறாங்க, அவங்க என்னென்னலாம்
பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இதனாலே வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படங்க. இந்த மாதிரி வந்து பசங்க வந்து விளாண்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு கலாய்க்கிறது கேலி பண்ணுறது கூட மற்ற அந்த பசங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து மனசு சங்கடப்படும், எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி எந்தளவுக்கு ஆவாங்க அப்படிங்கிறது வந்து சிறப்பாக வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 4 கொடுக்குறேன். அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நம்மளே பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.